அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகருடைய அப்பா என்ன கேள்வி கேட்டுக்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த ஜாதகர் ஆண்ங்க. ஆண். இந்த ஜாதகருடைய அப்பா இந்த ஜாதகருடைய படிப்பு எப்படி இருக்கும், அப்புறம் பொதுவான பலன்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நம்ம இந்த சின்ன வயசு தான், அதனால் படிப்பை சொல்லிவிட்டு ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா, எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப பேசிக்கான விஷயம், அந்த அடிப்படையான விஷயத்தை பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம கணிக்க ஆரம்பிக்கணும். சரி, ரைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னத்தை பார்ப்போம், லக்னம், லக்னாதிபதி. லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 5, 9ல் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே மாதிரி 4, 7, 10 இந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அந்த வீட்டு அதிபதிங்க எப்படி இருக்கிறாங்க, அதாவது கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, திரிகோணாதிபதிகள் எப்படி உட்காந்துருக்குறாங்க, திரிகோணத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, அதே மாதிரி 6, 8, 12ல் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே மாதிரி அந்த வீட்டு அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அதே மாதிரி திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் பேசிக்கான விஷயம்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்துடும். சரி, ரைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் லக்னம் பார்த்தோம்னா துலா லக்னம், ராசி மீன ராசி. ஏன்னா சந்திரன் இங்கே இருக்காருங்களா, மீன ராசி. சரி, இப்போ கோச்சாரப்படி இந்த ஜாதகத்தில் கோச்சாரப்படி உங்களுக்கு ஜென்ம சனி மீன ராசிக்கு இப்போ ஆரம்பிக்க போகுது. எப்போ ஆரம்பிக்க போகுது, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி. அப்போலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது. கும்பராசிக்கு உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு அடுத்தது பாத சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ விரய சனி பார்த்திங்கனாக்கா யாருக்கு ஸ்டார்ட் ஆகுது, மேஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. விரய சனி மேஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ம சனி மீனத்துக்கு, கும்பத்துக்கு பாத சனி. ஓகே, சரி. இது கோச்சாரப்படி. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த எப்பயுமே ஜென்மசனி வந்துச்சுன்னா அதையும் சொல்லிடுவோம். ஜென்மசனி வந்துருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னாக்கா, ஆரம்பிக்க போகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு சிம்டம்ஸ் இப்போவே கொஞ்சம் லைட்டாக தெரியும். கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போகும். அதே மாதிரி மன அழுத்தங்கள் லைட்டாக இருக்கும். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சம்மந்தப்பட்ட இது ப்ராப்ளம்மு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பண்ணும். அதே சமயத்தில் இந்த லக்னத்துக்கு சந்திரன் எங்கே உட்காந்துருக்கிறாரு, 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு சூரியன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு, அங்கே ஒளி இல்லாத வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. ஒளி இல்லாத வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. சரி, ஓகே. அதை நம்ம சூரியன் சந்திரனை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எப்பயுமே ஜென்மசனி வந்துருச்சுனாவே ஒரு மன அழுத்தம் தான். எப்பயுமே அது முடிகிற வரைக்குமே ஒரு மாதிரி இருக்கும். அந்த கடைசியாக முடிஞ்சு அடுத்த ராசிக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மாதிரி பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கும்பராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பாடுபட்டாங்க. ஏகப்பட்ட ஜாதகங்கள் வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி, அடுத்தது கடகராசி. ஏன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் இந்த சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. கொஞ்சம் இல்லை, நல்லா ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்தது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஜென்ம சனி பார்த்திங்கனாக்கா மீனத்துக்கு ஆரம்பிக்குது. அப்போ மீன ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்.
எந்த ஒரு அவசர முடிவு, கடன் வாங்குறது, பொருளாதார ரீதியாக பயங்கர பிரச்சனை வரும். பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை வரும். அதனால் போய் அகலக்கால் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து இது பிஸ்னஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் சொல்லி ஃபினான்சியலாக வந்து அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே இந்த ஜென்மசனி அஷ்டமசனி டைம்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி நம்ம இப்போ இருக்கிறோமோ அந்த லெவல்லையே அப்படியே போயிடணும். அந்த நாட்களை வந்து கடத்தணும். நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. எப்பயுமே நம்ம வந்து டிஸ்டர்பாக தான் இருப்போம். அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது முடிகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மொத்தம் மனசு வந்து நல்ல விதமாக இருக்காது. மனசு நல்ல விதமாக இருக்கக்கூடாதுன்னு தானே உங்களுக்கு அந்த இதே வருது. எது அஷ்டம சனி ஜென்மசனி. ஏன்னா அது வந்து சனி அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நிறையா கற்றுக் கொடுத்து போகிறதுக்காக தான் நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு வந்து சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, சனினால நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்க நம்மளுக்கு அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறாருன்றப்ப பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு என்ன வரும், மன அழுத்தம் வரும். எல்லாத்தையும் அந்த 2.5 வருஷம் நல்லா தாங்க வச்சு அந்த 2.5 வருஷம் முடிஞ்சவொன்னு பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம ஃபேஸ் பண்ணமோ அதையெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே இருக்காது. அதே மாதிரி அந்த டைமில் வந்து அதாவது ராசியை விட்டு போனதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீயாக ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம இங்கே அடிபட்டுறோம் இல்லைங்களா, அடி வாங்கிடுறோம், நிறைய விஷயத்தில் அடி வாங்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அனுபவம் வந்துடும். அப்போ இனிமேல் வந்து நல்லா இருக்கிற டைமில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வந்து சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி, அடுத்தது மொத்தத்தில் 7.5 சனி, சனி தசை, மொத்தத்தில் சனி சம்மந்தப்பட்டது, அர்த்தாஷ்டம சனி, இதில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இது மொத்தம் சனி சம்மந்தப்பட்டது வந்து நம்மளுக்கு வந்து சனினால டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோன்னு சொல்லி அர்த்தம். நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, ஓகே. மொத்தம் சிம்ம ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் வந்து என்ன லக்னம், துலா லக்னம், ராசி மீன ராசி. சரி, ரைட்டு, ஓகே. எப்பயுமே வந்து நம்ம லக்னத்தை பார்ப்போம், அடுத்தது லக்னாதிபதியை பார்ப்போம். இப்போ இங்கே லக்னத்தில் பார்த்திங்கன்னா பாவகிரகங்கள் பாருங்கள், எத்தனை பாவகிரகங்கள் இருக்காங்க. லக்ன புள்ளி வந்து 22 டிகிரியில் இருக்கிறாங்க. லக்ன புள்ளி 22 டிகிரியில் இருக்குது. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்கரமாக இருக்குது. அந்த ஸ்டார் போட்டிருக்காருங்களா, அதை பாருங்கள், ஸ்டார் போட்டிருக்க பாருங்கள். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் வக்கரமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி 22 டிகிரி, செவ்வாய் வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு. சனி வந்து உச்சமாகி வக்கரமாக இருக்கிறாரு 29 டிகிரியில். ராகு வந்து 6 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகே. அடுத்தது இங்கே 180 டிகிரியில் 180 பகைகளில் கேது வந்து அங்கே 6 டிகிரி, ராகு 6 டிகிரின்னா அவரும் 6 டிகிரி தான். ஓகே, 180 டிகிரியில் வந்து அங்கே இருக்கிறாங்க. சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது லக்னத்தில் பாவகரங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடு யாரோட வீடு, சுக்கிரனோட வீடு. அப்போ அந்த வீடு வந்து அந்த ஸ்தானம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்னது, சுபகிரகத்தோட இயற்கை சுபரோட வீடு. அந்த வீட்டில் இவங்க 3 பேரும் உட்காந்துருக்குறாங்க. சரி, அந்த வீட்டு அதிபதி இப்போ எங்கே உட்காண்டாரு, லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில், சனியோட வீட்டில், மகர வீட்டில் திக்பலமாக உட்காந்துருக்கிறாரு. இப்போ திக்பலன்னா என்னது, அங்கே ஒரு ஆட்சிக்கு நிகரான பலத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் கூட பார்த்திங்கன்னா புதன் உட்காந்துருக்கிறாரு. ரெண்டாவது வந்து சூரியன் வந்து 5ஆம் வீட்டில், சனியோட வீட்டில், கும்ப வீட்டில், சூரியன் வந்து பகை வீட்டில் 19 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது சந்திரன் வந்து 22 டிகிரியில் மீன வீட்டில், குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது கேது வீடு இல்லை, மேஷ வீட்டில் கேது வந்து 6 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது குரு வந்து புதனோட வீட்டில், மிதுன வீட்டில் குரு வந்து வக்கரமாக இருக்கிறாரு. எத்தனை டிகிரியில், 16 டிகிரியில். சரி, ஓகே. இதுதான் வந்து கிரக நிலை. சரி, இப்போ வந்து இங்கே சுக்கிரனோட வீட்டில், இயற்கை சுபரோட வீட்டில், திக்பலமாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட வீட்டில் இங்கே செவ்வாய், சனி, ராகு இவங்க 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. அதில் செவ்வாயும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா வக்கரமாக இருக்கிறாங்க. அதில் சனி வந்து உச்சமாக இருக்கிறாரு, 29 டிகிரியில் இருக்கிறாரு. சனி, செவ்வாய் வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு. இந்த லக்னத்தை குரு வந்து 5ஆம் பார்வையாக அவரும் வக்ரமாகி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வக்ரத்துக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்குது, ஒரு
பெரிய டீம், இவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. யார் யார்? கேது, குரு, இங்கே செவ்வாய், சனி, ராகு, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வக்ர கிரகங்கள். ராகு கேது எப்பயுமே ரிவர்ஸு. இதில் சனி, செவ்வாய், குரு இவங்க 3 பேரும் வக்ரமாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இவங்க 5 பேரும் மொத்தமாக ஒரு குரூப்பாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு மாறிய தன்மையில் தான் இந்த ஜாதகர் வந்து செயல்படுவார் அப்படின்னு நம்ம பொதுவாக வந்து சொல்லிடலாம். சரி, அடுத்தது எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பயுமே வந்து ஒரு விதி இருக்குது. என்ன விதி? சுபகிரகங்கள் வக்ரமானா காரகத்துவத்தை வந்து தூக்கலாக பண்ணும், ஆதிபத்தியத்தை பண்ணாது சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி குரு வந்து இங்கே வக்ரமாக இருக்கார். அவர் சுபர் இல்லைங்களா, இயற்கை சுபர். அவர் வந்து வக்ரமாக இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட காரகத்துவத்தை வந்து தூக்கலாக பண்ணுவார், அவருடைய ஆதிபத்தியத்தை வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி விதி இருக்குது. அதே மாதிரி பாபகிரகங்கள் வந்து காரகத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாபகிரகங்கள் காரகத்துவத்தை கொடுக்க மாட்டாங்கனாக்கா நம்ம வந்து அதனால தான் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே பொதுவாக இந்த மாதிரி பாவகிரகங்கள்லாம் வந்து 6, 8, 12 மறையணும் அப்படி சொல்லுவோம். அப்போ அந்த வீட்டில் இருந்தாக்கா அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டோட பலனை வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவாக ஒரு விதி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாவகிரகம் செவ்வாய், சனி இவங்க 2 பேரும் வக்கரமாக இருக்கிறாங்க. அதுவும் சனி உச்ச வக்கரமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டை வந்து குரு வக்கரமான குரு இங்கே பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல காரகத்துவம் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அதுவும் குரு வந்து பகை வீடு, அதையும் மனசில் வச்சுக்கணும். குரு வந்து பகை வீடு, சூரியன் வந்து பகை வீடு, இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். இவங்க 2 பேரும் நட்பு வீடு. யார்? புதன், சுக்கிரன் 2 பேரும் நட்பு வீடு. அப்போ செவ்வாய் வந்து பகை வீடு, இப்போ சனி வந்து அவரோட ஃப்ரெண்டு வீடு. சரி, ரைட்டு. இப்படி இருக்கிறப்ப அந்த பாவகிரகம் செவ்வாயோட கேரக்டர், சனியோட கேரக்டர் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆப்போசிட் ஆகிடும். ஆப்போசிட் ஆகுதுன்னா செவ்வாயோட கேரக்டர், செவ்வான்றது என்னது? அவங்களோட குணங்கள்லாம் என்னது? செவ்வாயோட குணங்கள்லாம் திடீர்னு கோபம் வர்றது, முன்கோபம் வர்றது, அதே மாதிரி ஆத்திரம், அவசரம், எடுத்தெறிஞ்சு பேசுகிறது. அதுவும் வந்து 2ஆம் வீட்டு அதிபதி வேறு, 2க்கு உடையவர், 7க்கு உடையவர் செவ்வாய். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பேச்சு வந்து கண்ணா பண்ணான்னு வரும். என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியுது. கோவத்தில் பயங்கரமாக பேசுவார். அந்த மாதிரிலாம் வந்து அந்த இடத்துல இருக்காது, பெரிய லெவலில் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு அங்கே வக்கரமாயிட்டார். செவ்வாய் வந்து வக்கரமாகாமல் சனி செவ்வாய் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்கனாக்கா, யாருமே வக்கரமாகாமல் அங்கே இருந்தாங்கனாக்கா அது வேறு மாதிரி போர் தான் அங்கே நடக்கும். ஆனால் இந்த இடத்துல வக்கரமாயிட்டனால சனியோட கேரக்டர் பார்த்திங்கனாக்கா அப்படியே அமைங்கிரும், செவ்வாயோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா அப்படியே அமைக்கிறோம். அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல செவ்வாயோட கெடுபலன்களும் அந்த கேரக்டர் வந்து பெருசாக இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு சனியோட இதுவும் பார்த்திங்கனாக்கா குணங்களும் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவு இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அங்கே மட்டுப்படும், செவ்வாயோட கேரக்டரும் சனியோட கேரக்டரும் மட்டுப்படும். சரி, ரைட். அதே இல்லாமல் குரு வேறு பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் சனியும் சுபத்துவம் ஆயிடுறாங்க. அதனால் செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரி, செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா சுப பார்வை. ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்குது, சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. 2வது சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் உங்களுக்கு புதன் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் 24 டிகிரியில் இருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து பாவத்துவம், அப்புறம் குரு பார்வையில் சுபத்துவம், சுக்கிரன் வந்து இந்த வீட்டு அதிபதி லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அங்கே சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் கெடு பார்வை கிடையாது.
செவ்வாய் எங்கெங்கே பார்க்குறாரு? 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. ஏன்னா செவ்வாய் வந்து 3 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் 4 டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரனை பார்க்குறாரு. புதனை வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப என்னதான் பார்த்தாலும், டைரெக்டாக பார்த்தாலும் சரி, இன்டைரக்டாக பார்த்தாலும் சரி, அங்கே செவ்வாயோட பார்வை கெடு பார்வை இல்லை. அடுத்தது செவ்வாய் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அடுத்தது 8ஆம் பார்வையாக செவ்வாய் வந்து ரிஷபத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. எங்கே? தனுஷை பார்க்குறாரு. அடுத்து 7ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு. அடுத்தது 8, 9, 10 கடகத்தை பார்க்குறாரு. கடகத்தை வந்து சனியும் பார்க்குறாரு. புதன் சுக்கிரன் இவங்களும் 2 பேரும் இங்கேயே பார்க்குறாங்க. அடுத்தது சூரியன் வந்து அவர் வந்து இங்கே பார்க்குறாரு. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ சிம்மத்தை வந்து சூரியன் பார்க்குறாரு. குரு வந்து இங்கே பார்க்குறாரு. அப்போ குரு வந்து சூரியனை பார்க்குறாரு. அப்போ சூரியன் சுபத்துவமாகறாரு. என்னதான் சுபத்துவமாக ஆனாலும் அது பகை வீடு. பகை வீட்டிலேருந்து இங்கே பார்க்குறாரு. என்ன பகை வீடாக இருந்தாலும் குரு வந்து குரு தான். என்னதான் 6ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு குரு வந்து 9ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு அங்கேருந்து பார்க்குற பார்வை வந்து குருவோட பார்வை எப்பயுமே பார்வை இருக்குது. அவர் வக்ரமானாலும் சரி, வக்ரம் ஆகலனாலும் குரு பார்வை இருக்குது. ஆனால் அவர் எங்கேருந்து பார்க்குறாரு அப்படின்றதும் இருக்குது. அவருக்கு எந்த வீட்டு அதிபதி அப்படின்றதும் இருக்குது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து பகை வீடு. அப்போ குரு பார்வை சூரியனுக்கு இருக்குது. சூரியனோட பார்வை இங்கே இருக்குது. அப்போ சிம்மம் சுபத்துவம். அடுத்தது சிம்மாதிபதி சூரியன், அவரும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம். அப்போ சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் அப்படின்னாலே அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துடலாம். அப்படின்னாவே இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேலை, நிரந்தர வேலை, நிரந்தர வருமானம் இந்த மாதிரி உண்டான அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? அதாவது சிம்மம் வந்து டைரெக்டாக வலுக்கலை, அவர் வீட்டை அவர் பார்க்குறாரு. எப்பயுமே வந்து பாபகிரகமாக இருந்தாலும் சரி, சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டை அவங்கவுங்க பார்த்தாங்கன்னாவே அந்த வீடு வந்து வலுவாகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ வந்து சிம்மத்தை வந்து சிம்மாதிபதி பார்க்குறாரு, வலுவாகுது. என்னதான் பகை வீட்டிலேருந்து பார்த்தாலும் அவர் வீட்டை அவர் பார்க்குறாரு இல்லைங்களா? ஓகே. அடுத்தது வந்து குரு வந்து இங்கே பார்க்குறாரு. சரி, ரைட்டு. இப்போ சிம்மம் சிம்மாதிபதி வலுத்துருக்குறாங்க. அடுத்தது உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் சந்திரன் எப்பயுமே வந்து நம்மளுக்கு அந்த சுபகிரகங்கள், இது வந்து ஆக்சுவலாக சுபகிரகம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒளி இல்லை, ஒளி இல்லாத சந்திரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது எப்பயுமே பஞ்சமி தேதி தாண்டினா தான் அது வந்து ஒளி வரும். ஏன்னா சந்திரனை வந்து எப்பயுமே ஒளியாக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் ஜோதிடத்தையே பார்த்தீங்கன்னாக்கா ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும் எல்லாமே. அப்போ இங்கே சந்திரனுக்கு ஒளி இல்லை, 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகருடைய அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன பிரச்சனை, ஏதாவது நோய் சம்மந்தப்பட்டது, ஏதாவது ப்ராப்ளம், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கும், வந்து அப்பப்போ போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீட்டு அதிபதி குரு வந்து இங்கே போய் உட்காந்துட்டாரு. 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த பாக்கியாதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? புதன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. எங்கே? மகரத்தில் சுக்கிரன், திக்பலமான சுக்கிரன் கூட உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு சொல்லியாச்சு. சரி, இப்போ படிப்பு வந்து எப்படி இருக்கும்? படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் சுபத்துவம். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிக சுபத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அதிக சுபத்துவன்றது என்னது? உங்களுக்கு குரு வந்து இங்கே பார்க்குறாரு. இந்த லக்னத்துக்கு குரு வந்து அந்த அளவுக்கு நல்லது பண்ண மாட்டார். பட் பண்ணுவார், ரொம்ப பண்ண மாட்டார். அதாவது இந்த குருவோட டீமில், குரு சுக்கிர டீம்னு இருக்கு இல்லைங்களா, குரு அணி சுக்கிர அணி. அப்போ அந்த குரு அணியில் இருக்கிற லக்னங்களாக இருந்துச்சுனாக்க அவர் நல்லது பண்ணுவார். ரெண்டாவது வக்ரமாக இருக்கார், சரி அது இருக்கட்டும். இப்போ இந்த லக்னத்துக்கு குரு பார்க்குறாரு அப்படின்னா பார்க்குறாரு, சுபத்துவப்படுத்துறாரு. ஆனாலும் அவர் வந்து இந்த லக்னத்துக்கு பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6க்கு உடையவர். அதனால் வந்து அவர் அந்த அளவுக்கு பண்ண மாட்டார். இருந்தாலும் சுபத்துவம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நிலையாக இந்த ஜாதகத்தில் 2ஆம் நிலையாக
அந்த செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல புதன் வந்து எப்படி இருக்கிறாரு? புதன் வந்து யார்? பாக்கியாதிபதி. அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. கூட சுக்கிரன் லக்னாதிபதி கூட உட்காந்துருக்கிறாரு. அது ஃப்ரெண்டு வீடு, மகர வீடு, சர வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு முதல் நிலையாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து நட்பு வீடு ப்ளஸ் பாக்கியாதிபதி. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா இது 4ஆம் வீடு, படிப்பு சம்மந்தப்பட்டது. அடுத்தது சுக்கிரன் வந்து இந்த இடத்துல திக்பலம், சுபகிரகம், இயற்கை சுபர். புதனும் இவரும் ஃப்ரெண்டு. சனி அந்த வீடு ஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஃப்ரெண்டு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு வந்து என்னது பரிவர்த்தனையில் வேறு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு புதன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைனில் வந்து அவங்களது, செகண்ட் லைனாக உங்களுக்கு செவ்வாய், 2ஆம் நிலையாக செவ்வாய் படிப்பு, செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு. முதல் நிலையாக புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு. சரி, செவ்வாய் புதன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, அதுக்கு என்ன படிப்பு அப்படின்னா புதன்னா கணிதம் சார்ந்த படிப்பு. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி சம்மந்தப்பட்டது. ஐடி சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னாலும் நிறைய இருக்குது. எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, இசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது. அடுத்தது சாஃப்ட்வேர், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐடி தான். அடுத்தது மொத்தத்தில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது. அப்புறம் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. மொத்தத்தில் தொலைத்தொடர்பு. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து சனியும் சேரும். ஏன்னா சனி இங்கே பரிவர்த்தனை, அதனால தான் சொன்னேன் கெமிஸ்ட்ரின்னு சொன்னது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதுதான். அப்போ கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. அடுத்தது கணிதம் சார்ந்த படிப்பு. அடுத்தது ஐடி சம்மந்தம், அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் அதன் மூலயமா தொலைத்தொடர்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதனோட படிப்பு. அதே மாதிரி அந்த சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அந்த படிப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் சம்மந்தப்பட்ட இது. அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டது அப்படின்னா மருத்துவம் சார்ந்த படிப்பு. அடுத்தது யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ். ஏன்னா செவ்வாய் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அந்த வீடு வலுப்பெறுது. 7ஆம் வீடுன்றது களத்திரஸ்தானம் ப்ளஸ் நண்பர்கள் ஸ்தானம் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்பு, இது எல்லாமே அங்கே இருக்குது. ஓகே, பட் செவ்வாய் வந்து சுபத்துவம் குரு பார்க்குறாரு. அப்போ வந்து அது லக்னத்துலேயே இருக்குது. அப்போ லக்னன்றது யார்? அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பும் படிக்கிறதுக்கு 2ஆம் நிலையாக வாய்ப்பு இருக்குது. முதல் நிலையாக புதன். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா மருத்துவம் சார்ந்த துறை. அடுத்தது யூனிஃபார்ம் சர்வீசஸ், இராணுவம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் மொத்தத்தில். அடுத்தது போலீஸ் அப்படின்னாலே அந்த என்ன சிகப்பு நிற இது கட்டிடங்கள். அதே மாதிரி சிகப்பு சம்மந்தப்பட்ட அப்படின்னாவே என்னது பிளட்டு சம்மந்தப்பட்ட அப்படின்னாவே உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயம் அதில் ஆகிறது. அதே மாதிரி ரிசர்ச் ஃபீல்டு, ஏன்னா புதன் இல்லைங்களா, புதன் சனி இவங்கெல்லாம் வந்தாக்க ரிசர்ச் ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லெவலில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் புதன் சம்மந்தப்பட்டது முதல் நிலை, 2ஆம் நிலையாக மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். ஆக மொத்தம் படிப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அப்போ இந்த 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முக்கியமாக உயர்கல்வி. ஏன்னா 2ஆம் வீடு வந்து பார்த்திங்கனாக்கா 2ஆம் வீடு வந்து ஆரம்ப கல்வி, 4ஆம் வீடு வந்து உயர்கல்வி. 4ஆம் வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்விக்கு மேலே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம், அந்த வீட்டு பலன் என்னது? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்வி, படிப்பு மொத்தத்தில். அடுத்தது வீடு, வாகனம், வண்டி,
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தத்தில் சொல்லப்போனால் அந்த இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானம் அப்படின்னாக்கா அந்த இடத்த வந்து நம்ம டோட்டலாக எல்லா விதமான சுகங்களையும் பார்த்திங்கனாக்கா அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடம் வந்து 4ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல 4ஆம் இடம் பார்த்திங்கனாக்கா எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு 4ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் முக்கியமான இடம், 5ஆம் இடம் இதெல்லாம் வந்து கெட்டு போகக்கூடாது. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இங்கே லக்னாதிபதி நல்ல விதமாக இருக்கிறாரு. அந்த லக்னம் தான் பாவத்துவமாக இருக்குது. பாவத்துவமாக இருந்து அப்புறம் சுபத்துவமாக ஆயாச்சு. அப்போ லக்னாதிபதி இங்கே 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அது இல்லாமல் கூட புதன் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தத்தில் சுகஸ்தானம் நல்ல அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. சரி, இப்போ நடப்பு தசாபக்தி அதை சொல்லிடுவோம். நடப்பு தசாபக்தி கேது தசை சுக்கிரபக்தி எப்போ முடியுது? சுக்கிரபக்தி 30 ஏப்ரல் 2025 வரைக்கும். 30 ஏப்ரல் 2025 வரைக்கும். இது எத்தனை வருஷத்துக்கு நடக்குது? கேது தசை 2030 வரைக்கும் நடக்குது. 3ஆம் தேதி அக்டோபர் 2030 வரைக்கும். கடைசி புக்தி என்னது? புதன் புக்தி. கேது தசை புதன் புக்தி கடைசி புக்தி. அது வந்து 2030 வரைக்கும் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 4ஆம் வீட்டில் 2030க்கு அப்புறம் சுக்கிர தசை வருது. அப்போ சுக்கிர தசையில் எப்படி இருக்கும் என்னன்றதை பார்த்துங்க. இங்கே திக்பலமாக இருக்கிற சுக்கிரன்னு அவர் ஃப்ரெண்டு வீடு. அப்போ சுக்கிர தசை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது இந்த இடத்துல 5ஆம் வீடு. 5ஆம் வீடு சூரியன். சூரியன் வந்து அரைப்பாவர் பகை வீடு. உடனே வந்து அங்கே அதிர்ஷ்டங்கள்லாம் கெட்டு போச்சு அப்படின்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு குரு வந்து இங்கே பார்க்குறாரு. அப்போ சுபத்துவப்படுத்துறாரு. என்ன தான் பகை வீடு அவர் வந்து வக்ரமாக இருந்தாலும் இயல்புக்கு மாறிய தன்மையில் வந்து அவர் பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து சுபத்துவமாக சூரியன் ஆகிறாரு. 5ஆம் வீடு சூரியன் சுபத்துவமாக ஆகிறாரு அப்படின்னா உடனே வந்து அங்கே அரைப்பாவர் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உடனே வந்து அங்கே 50-50 தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுக்க வேணாம். சூரியன் அங்கே இருந்தாவே உங்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்னாவே அங்கே கொஞ்சம் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவும் இருக்குது. அப்போ அந்த இடம் வந்து என்னது? அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம். அதே மாதிரி அந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைகளுக்கு உண்டான இடம். அதே மாதிரி அந்த இடத்துல பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த பூர்வீகத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடம்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த 5ஆம் இடம். தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த 3, 5, 9 இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் வந்து இருக்கிறாரு. அவர் குரு வந்து பார்த்து அவர் சுத்தப்படுத்துறாரு. சூரியன் வந்து அவர் வீட்டை 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்தை வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியனால் வந்து பெரிய பாதிப்பு இல்லை. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அது சனியோட வீடு. அந்த வீட்டில் அவர் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் சுபத்துவம் எந்த ஒரு இதுக்கும் சுபத்துவம் தான் விதிவிலக்கு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறப்ப அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் டிசீஸ் வியாதி உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன பிரச்சனை ஏதாவது வரும். சரியாக போகும் இப்படியே இருக்கும். சரி, ரைட்டு. அடுத்தது 7ஆம் வீடு. அதே மாதிரி இந்த 6ஆம் வீட்டில் வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னப்ப உங்களுக்கு அங்கே ஒளி பொருந்திய சந்திரனாக இல்லாமல் இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் அந்த வீட்டு அதிபதி இங்கே 9ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கே 9ஆம் வீட்டில் உட்காந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3ஆம் இடம் வந்து வலுப்பெறுது. ஏன்னா எப்பயுமே ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவங்க வீட்டை அவங்க பார்க்குறாங்கன்னாவே அந்த வீடு வலுப்பெறும். வலுப்பெற்றாலும் எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, காரகத்துவத்தை வந்து வக்ரமான சுபகிரகங்கள் வந்து வக்ரமான காரகத்துவத்தை தூக்கலாக பண்ணிட்டு ஆதிபத்தியத்தை பண்ண மாட்டாங்கன்ட்டு நம்மளுக்கு வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீடோட அதிபதி செவ்வாய். அப்போ கேது யார் மாதிரி வேலை செய்வார்? அந்த வீட்டு அதிபதி போலையும் வேலை செய்வார். அதே மாதிரி எந்த கிரகம் வந்து பார்க்குறாங்களோ அந்த கிரகத்து மாதிரியும் வேலை செய்வார். எந்த கிரகம் பார்க்குறாங்க? சனி பார்க்குறாரு. பட் சனி பார்வை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கெடு பார்வை கிடையாது. அங்கே சனி வந்து உச்ச வக்ரமானால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கெடுபலன் எதுவுமே அங்கே இருக்காது பெரிய அளவில். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா சனி பார்வையும் வந்து ஒன்றும் பெரிய
கெடுப்பார்வை இல்லை, செவ்வாய் பார்வையும் கெடுப்பார்வை இல்லை. ஏன்னா 2 பேரும் வக்ரம் ஆயிட்டாங்க. அது சனி வந்து உச்ச வக்ரம் ஆயாச்சு. சரி, ஓகே. இங்கே ராகு கூட இருக்கிறனால நம்மளுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு இருந்தாவே எப்பயுமே பிரம்மாண்டம் தான் இல்லைங்களா? எதை செஞ்சாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள், எல்லாமே பிரம்மாண்டம் தான். அப்போ பிரம்மாண்டம் ராகு லக்னத்திலே இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு என்னது, எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக, எது ஆசைப்பட்டாலும் ஒரு படிக்கிற விஷயமா இருக்கட்டும். ஏன்னா லக்னம்ன்றது அவங்க அந்த ஜாதகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எண்ணங்கள், செயல்பாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவரை பற்றி சொல்கிற விஷயம் அத்தனை விஷயமும் லக்னம். அப்போ அந்த லக்னத்திலே வந்து ராகு உட்காந்துருக்கிறார் அப்படின்றப்ப அந்த ஜாதகர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரம்மாண்டமாக தான் இருப்பார். பிரம்மாண்டம் மீன்ஸ் எதையுமே வந்து கொஞ்சம் தூக்கலாக, ஒரு ட்ரெஸ்ஸு போடுற விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சாதாரணமாக போய் பார்க்குறப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குவாலிட்டியாக, கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற இதுதான் போய் நிற்பார். அங்கே போய் துணி கடைக்கே கூப்பிட்டு போனாங்க அப்படின்னாக்கா இவங்க வேற ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க, அவர் போய் தனியாக போய் நின்றுருப்பார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே ராகு, லக்னத்திலே ராகு இருக்கிறாரு. அப்புறம் லக்னத்தில் ராகு இருந்தால் எப்பயுமே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுபவிக்கணும், நல்லா அனுபவிக்கணும் அப்படின்றவர் சுக்கிரன், அவர் திக்பலமாக இருக்கிறாரு. அந்த வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு, அது லக்னம் தான் ராகு. அப்போ லக்னன்றது அவர் இந்த ஜாதகர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனை விட 10-20 மடங்கு வந்து ராகு. அப்போ பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவார் யார், ராகு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ வந்து ராகு ஏற்கனவே வக்ரம், இதில் வக்ரமான கிரகங்களோட சேர்ந்துருக்கிறார் அப்படின்றப்ப டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்துலையும் வந்து தூக்கலாக தான் இருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ செவ்வாய் அப்படின்னாவே என்னது, உங்களுக்கு அங்கே வக்ரமானாலே அங்கே ஆஃப் ஆகிட்டார், அவர் சைலண்ட் ஆயிடுவார். அதே சமயத்தில் செவ்வாய்க்கு சனிக்கு உண்டான கேரக்டர் இல்லைன்றப்ப அந்த இடத்துல படிப்பு சார்ந்த விஷயம். ஏன்னு உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன், லக்னாதிபதி. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நல்ல விதமாக பிளான் பண்ணி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில தான் படிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மக்கப் பண்ணுவாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க, புரியாமல் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணுவார். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இதில் இன்னும் 2-3 டைம் பார்த்தாருன்னு வைங்களேன், டக்குன்னு ஏறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் வீட்டில் படிப்புக்கு உண்டான இடத்துல புதன் உட்காந்துருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் படிப்புக்கு உண்டான இடத்துல புதன் உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படிப்பு விஷயமா இருக்கட்டும், ராகு லக்னத்தில் இருக்கணும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ராகு அப்படின்னாவே ஒரு சில டிசீஸ் சம்மந்தப்பட்டது, அந்த அலர்ஜிக் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, அந்த அலர்ஜி சம்மந்தம் எப்பயுமே அந்த டிசீஸ் சம்மந்தம், அந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், இல்லை அலர்ஜி சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதன், ராகு, சனி இவங்கெல்லாம் வந்து சம்மந்தப்படுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ரொம்ப தொல்லை பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னாவே அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கில் தான் இருப்பார். அதே மாதிரி அவருடைய முயற்சி பார்த்தீங்கன்னாக்கா தேடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தேடல் அப்படின்னாக்கா என்னது, அடுத்தது அப்படியே மைண்டை போட்டுக்கிட்டு அப்படியே மைண்டுக்கு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், ஃபாரின் போகிறாங்க அப்படின்னாக்கா, ஃபாரின் கிடையாது எங்கேனாலும் சரி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடுத்தது இன்னும் இதை விட நல்ல இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல பணம் நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லி அங்கே போவாங்க. திருப்பி அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு கம்பெனியில் கூப்பிட்றாங்க, இல்லை வேற ஒரு இடத்துல வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னாக்கா இதை விட சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராகுன்றது என்னது, தேடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராகு தானே உங்களுக்கு லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு
இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது முடிவு இருக்காது. மொத்தத்தில் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகுவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரியில் இருக்கிறாங்க. ராகுவும் செவ்வாயும் ரொம்ப க்ளோஸில் இருக்கிறாங்க. ராகு வந்து 6 டிகிரி, செவ்வாய் வந்து 3 டிகிரி, சனி வந்து 29 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ லக்னமும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க. லக்ன புள்ளியும் சனியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க. சனி வந்து 29 டிகிரி, லக்ன புள்ளி வந்து 22 டிகிரி. சரி, ரைட், ஓகே. இதுதான் இப்போ ராகுவை பற்றி, செவ்வாய் பற்றி, சனியை பற்றி, லக்னத்தில் இருந்தால் என்னென்ன எப்படி இப்படி இருக்கும் அப்படின்றத மேலோட்டமாக சொல்லியாச்சு. அவ்வளோதான். ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாறி மாறி வேலை விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், மாறி மாறி போயிட்டுருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு கன்சல்டண்ட்டாவோ இல்லை அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து இருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய அளவில் தான் இந்த ஜாதகர் இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் வந்து சிம்மத்தை பார்க்குறாரு, சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீடு வேற. அப்போ தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடமும் அதுதான். 5, 9, 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம். அதனால் 9ஆம் இடமும் பாக்கியாதிபதி இங்கே ஃபேவராக இருக்கிறாரு. அடுத்தது 5ஆம் வீடு பகை வீடாக இருந்தாலும் அவர் சிம்மத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ஒரு தேடலில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஆக மொத்தம் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து திருப்தி அடைவாரா அப்படின்னு பார்த்தா திருப்தி அடைய மாட்டார். இந்த மாதிரி லக்னத்தில் வந்து ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரி போதும், சூப்பராக இருக்குது, ஒரு பொருளே வாங்குறாங்க இல்லை ஏதாவது ஒன்று வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறாரா அப்படின்னு பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். இது இல்லாமல் இன்னொன்று போயிட்டு பாரு. இது வந்து துணி விஷயம் மட்டும் இல்லை, ட்ரெஸ் விஷயம் மட்டும் இல்லை மற்ற விஷயமும் இல்லை, படிப்பு விஷயமும் அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னாக்கா இதை படிக்கிறது. நான் சொல்கிறது இப்போ சின்ன வயசு தான். நான் சொல்கிறது இன்னும் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அவரோட படிப்பு உயர்கல்வி இதெல்லாம் வந்து நம்ம போகிறப்ப அவர் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கேயும் படிப்பார், அங்கேயும் படிப்பார். 1க்கு 4 புக்ஸில் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரே விஷயத்தையே 4 ஆங்கிளில் படிப்பார். படித்து வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவார், கரெக்டாக எழுதிட்டு வந்துடுவார். அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த மார்க் வருது அப்படின்னா அதில் திருப்தி அடையாது. இப்படி படிச்சிருந்தாக்கா இதையும் படிச்சிருந்தாக்கா இன்னும் மார்க் வாங்கியிருக்கலாமே, அப்படி தான். ஆக மொத்தம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அந்த மாதிரி ஏன்னா அந்த லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லியாச்சு. ஏன்னா அவர் முதல் நிலையாக புதன் சம்மந்தப்பட்டது, 2ஆம் நிலையாக செவ்வாய் சம்மந்தப்பட்டது, படிப்பு சொல்லியாச்சு. அடுத்தது 5ஆம் இடத்துல சொல்லியாச்சு, 6ஆம் இடத்துல சொல்லியாச்சு, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது வந்து யார் மாதிரி வேலை செய்வார்? உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி போல் வேலை செய்வார். அந்த அதிபதி அங்கேயே பார்க்குறாரு, அந்த அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை, அந்த நண்பர்கள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அடுத்தது சமூகம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கேது உட்காந்துருக்கிறதுனால அந்தளவுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்காது. ஆனால் அவருக்குள்ளே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த இடத்துல 8ஆம் வீட்டு அதிபதி யார்? லக்னாதிபதி தான் 8ஆம் வீட்டு அதிபதியும். அப்போ லக்னத்தோட அதிபதியும் அவர் தான், 8ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அவர் போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 4ஆம் வீட்டில் போய் திக்பலம் ஆகிருக்கிறாரு. அப்போ அவர் கூட யார் உட்காந்துருக்கா? புதன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 8ஆம் அதிபதி சுபத்துவம், அதே மாதிரி 12ஆம் அதிபதியும் சுபத்துவம். ஏன்னா 12ஆம் அதிபதி யார்? புதன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்ன வீடு? திக்பலம் ஆகிட்டாரு. அவர் லக்னாதிபதியும் கூட. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீடு கூட, சனி வீடு. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு யார் வந்து நல்லது பண்ணுவா? இந்த லக்னத்துக்கு யார் நல்லது பண்ணுவா? ஃபஸ்ட்டு வந்து சனி பண்ணணும், அடுத்தது புதன் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் யோகர் இந்த லக்னத்துக்கு. ஏன்னா லக்னாதிபதி வந்து சுக்கிரனுக்கு ஃப்ரெண்டு யாருங்க? புதன், சனி. ஃபஸ்ட்டு வந்து சனி, அடுத்தது புதன். இவங்க 2 பேர் தான் யோகர். அப்போ இவங்க 2 பேர் தான் நல்லது பண்ணணும். இவங்க 2 பேரும் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் 4ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அந்த தசாபுக்தி வந்து சப்போர்ட் பண்ணணும். மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் சுக்கிர திசை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கனால அப்போ 8ஆம் வீடு சுபத்துவம், அதே மாதிரி 8ஆம் அதிபதி சுபத்துவம், அதே மாதிரி 12ஆம் அதிபதி சுபத்துவம் அப்படின்றனால இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரிலாம் போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேலைக்கு உண்டான அமைப்பு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன இடம்? 6ஆம் இடம். அங்கே சந்திரன் உட்காந்துருக்குறாரு. வளர்பிறை சந்திரன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒளி இல்லை. சரி, ரைட்டு, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் வந்து இங்கே உட்காந்துருக்க வேலைக்கு உண்டான இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அவர் வேலைக்காக வெளிநாடு இல்லை வெளி மாநிலம் ஆக மொத்தம் தண்ணியை தாண்டணும். தண்ணியை தாண்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா இங்கே சுக்கிர தசை வர்றப்ப படிப்புக்காக இல்லை வேலைக்காக ஆக மொத்தம் அங்கே 4ஆம் வீடு அப்படின்னாலே மொத்தத்தில் சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானம் அப்படின்றப்ப அந்த இடத்துல வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பாக்கியங்கள் எல்லாமே அவருக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதியும் கூட உட்காந்துருக்கிறாரு. ரெண்டாவது வந்து வெளிநாட்டிலேயே வந்து வீடு வாங்கி சொந்த வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. அங்கேயே போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்குறாரு, லாபஸ்தானம். அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் யார் வீட்டை பார்க்குறாங்க? கடக வீட்டை பார்க்குறாங்க. அந்த கடக வீடு சரராசி. அப்போ நீர் ராசி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும் புதனும் இங்கே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு, மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கேயே போய் வேலை செஞ்சு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. ஏன்னா எப்பயுமே 12ஆம் அதிபதி 12ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாவே உங்களுக்கு வெளிநாட்டிலேயே வந்து வெளி மாநிலம் வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்தானத்தை வந்து இவர் பார்க்குறாங்க. புதன் சுக்கிரன் 2 பேருமே பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியும் பார்க்குறாரு. சனி பார்வை வந்து கெடு பார்வை கிடையாது. ஆக மொத்தம் இந்த இடத்த செவ்வாயும் பார்க்குறாரு. 8ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு. ஆனால் செவ்வாய் பார்வை வந்து கெடு பார்வை கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ வெளிநாடு அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கேயே வீடு வாங்குவார், அங்கேயே கிரீன் கார்டு இந்த மாதிரிலாம் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆக மொத்தம் முதல் நிலையாக புதன் சம்மந்தப்பட்ட அமைப்பில் படித்து வெளியே போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நிலையாக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 9ஆம் வீடு. அந்த இடத்துல அவங்க குரு உட்காந்துருக்கிறாரு, வக்ரமாக இருக்காரு. இந்த லக்னத்துக்கு ஆகாதவர், துலாம் லக்னத்துக்கு ஆகாதவர், எதிர்த்தன்மை உடையவர். அப்படி இருக்கிறப்ப அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, லக்னத்தையும் பார்க்குறாரு, அடுத்தது சூரியனையும் பார்க்குறாரு. இயல்புக்கு மாறிய தன்மையில் அவருடைய பார்வை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள். அங்கே லக்னத்தில் ராகு எப்படிங்க வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் இது பண்ண, அதே மாதிரி இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமான ஆங்கிளில் இயல்புக்கு மாறிய தன்மையில் கிடைக்கும். அப்போ அங்கே 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? 9ஆம் வீட்டோட பலன் என்னது? 9ஆம் வீடு அப்படின்னாவே அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? அந்த இடத்துல 9ஆம் வீடு குரு உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கிறாரு. அப்போ அந்த இடம் சுபத்துவம். அப்போ அவர் நல்ல விதமாக இருக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வீடு 9ஆம் வீடு சுபத்துவம். அப்படி இருக்கிறப்ப அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதேமாதிரி அப்பா அங்கே சுபத்துவமாக இருக்கிறதுனால அப்பா மகன் உறவு நிலையில் வந்து நல்லாயிருக்கும். அப்பா நிலை உறவு நிலையில் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே பெரிய மனுஷங்களோட ஒரு ஆதரவு இந்த ஜாதகருக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா சுபத்துவம். அதேமாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இவருக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அங்கே அதுவும் பார்த்திங்கன்னா 9ஆம் இடமும் பார்த்திங்கனாக்கா அங்கே 5, 9 எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 5 விட அங்கே 9 இன்னும் அதிகமாக இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு வந்து சுபத்துவமாக இருக்கனால அங்கே வக்கரமானாலும் அங்கே இயல்புக்கு மாறியது. அப்போ அந்த வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா புதன் இங்கேயும் சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொத்தத்தில் சாமி பக்தி இருக்கும். அந்த ஜாதகருக்கு சாமி பக்தி இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தொடர்பு சம்மந்தப்பட்டது, தொடர்பு அப்படின்னாவே அது எல்லா விதத்துலையும் எடுத்துக்கலாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த 9ஆம் வீடு. ஏன்னா 9ஆம் வீடு சுபத்துவம், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல பாக்கியஸ்தானம் அப்படின்னா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி பூர்வீகம், முக்கியமாக பூர்வீகத்தை வந்து அவர் அனுபவிக்கிறதுல வந்து பார்த்திங்கனாக்கா வித்தியாசமான ஆங்கிளில் அனுபவிப்பார். வித்தியாசமான ஆங்கிளில் அவருக்கு அந்த பூர்வீகம்லாம் கிடைக்கும். அனுபவிக்கிறதுலையும் சிக்கல்லாம் ஒன்றும் பெருசாக வராது. அதான் பூர்வீகம்னா என்னதுங்க, மொத்தத்தில் பாக்கியஸ்தானம். அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், அப்பா மூலயமா வர பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஈஸியாக கிடைச்சிரும். கொஞ்சம் இயல்புக்கு மாறிய தன்மையில் கிடைக்கும், அவ்வளோதான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தத்தில் அந்த பாக்கியஸ்தானாதிபதி 2 பேரும் சுபத்துவம். பாக்கியஸ்தானாதிபதியும் சுபத்துவம் சுக்கிரன்ட்ட. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்த்தீங்கன்னாக்கா இயல்புக்கு மாறிய தன்மையில் என்னதான் இந்த லக்னத்துக்கு ஆகாதவராக இருந்தாலும் அவர் வந்து குரு தான். அவர் வந்து நல்லது தான் பண்ணுவார். அப்போ அந்த வீட்டில் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. இன்னும் நிறைய சொல்லலாம். சின்ன பையன்றனால சும்மா அப்படியே மேலோட்டமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அப்போ 10ஆம் வீடு சொல்லியாச்சு. வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபம், திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு, அந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த திடீர் பணவரவுன்னா பார்த்தீங்கன்னா அந்த மறைஞ்சு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மறைவு ஸ்தானன்றப்ப உங்களுக்கு 8, 12 சுபத்துவம். அந்த 12ஆம் அதிபதியும் சுபத்துவம், 8ஆம் அதிபதியும் சுபத்துவம். அதே மாதிரி இங்கே 6ஆம் அதிபதி போய் எங்கே அவர் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அந்த அதிபதி, இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்காரு, 9ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவை வந்து வேறு யாராவது பாவகரங்கள் யாராவது பார்த்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம் அப்படிங்க, எதுவும் பார்க்கல, பட் இருந்தாலும் ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாயும் சனியும் தான் பார்வை வந்து கெடு பார்வையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சுபத்துவமான பார்வை இருக்கிறதுனால அங்கே பெரிய லெவலில் வந்து பாதிப்பு இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீடு சம்மந்தப்பட்டது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தான் சொல்லியாச்சு. அடுத்து 10, 11 தான் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை. இல்லை அப்படின்னாக்கா ஒரு நிரந்தரமான, இப்போ அரசுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் வந்து அரசாங்கத்துக்கு போனாக்கா லீவ் போட்டாலும் சம்பளம் வரும். அதேமாதிரி பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து பென்ஷன் கிடையாது. அதனால் வந்து அந்த அப்போ சொன்ன அரசாங்க வேலைன்னு சொல்லி இப்போவும் பலன் வந்து நம்மளும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா நிரந்தர வருமானம். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நிரந்தர வருமானம். ஆனால் இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு உண்டான அமைப்பு வந்து இருந்தாலும் ஆனால் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போ வெளிநாட்டிலே போய் அங்கே ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு அமைப்பில் வந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அதுவும் பார்த்திங்கன்னா அரசுக்கு நிகரான அப்படின்னு சொல்லலாம். அரசு அப்படின்னாவே அதுக்கு சம்பளம்லாம் இப்போல்லாம் ரொம்ப இதுதான். இப்போ அதை விட புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு வெளிநாட்டில் போய் இருக்காங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதை விட எத்தனையோ மடங்கு வந்து நல்ல விதமாக சம்பாரித்து செட்டில் ஆகி என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த லக்னத்தில் வந்து பாவகரங்கள் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதே அங்கே வந்து வக்கரமாகாமல் இருக்கிறாங்கன்னா இந்த ஜாதகம் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்குலாம் அப்படியே ஆப்போசிட். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆப்போசிட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லக்னத்தில் வந்து பாவகரங்கள் இருந்தால் லக்னம் கெட்டு போச்சு. லக்னம் கெட்டு போச்சுனாவே உங்களுக்கு வந்து 50% வந்து பிரச்சனை. அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஓகே 50%. ஆனால் லக்னம் வந்து இப்போ இத்தனை பாவகரங்கள் உட்காந்தாக்கா வக்கரம் மட்டும் ஆகாமல் குரு பார்வை இல்லாமல் இருந்தாதாக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல டோட்டலாகவே வந்து ஒரு ஆப்போசிட்டு. எப்பயுமே வந்து லக்னாதிபதிக்கு
ஃப்ரெண்டு என்ற சொல்லக்கூடிய யோகர் புதன் சனி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான இடத்துல சனியோட வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னாவே பிரச்சனையே இல்லை. என்னதான் செவ்வாய் பார்வை இங்கே பார்த்தாலும் சுப பார்வை தான், கெடு பார்வை கிடையாது, சுபத்துவமான பார்வை தான். அதே மாதிரி சனி பார்வை இங்கே 3ஆம் வீட்டை பார்த்தாலுமே ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு வராது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா சனி பார்வை சுபத்துவமான பார்வை. சனி பார்வை இங்கே பார்க்குறாரு, செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாரு 7ஆம் வீட்டை. அந்த அந்த அங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கெடு பார்வை கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போகிறேன், ஓகேங்களா? அப்போ வந்து கெடு பார்வை கிடையாது. அப்போ இந்த வீட்டில் சனி பார்வை இருக்குது, அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா கெடு பார்வை இல்லை. அதே மாதிரி இந்த இடத்த சனி பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு, இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கெடு பார்வை இல்லை. அப்போ சனி பார்வை இங்கேயும் இருக்குது, இவங்களும் பார்க்குறாங்க, சுக்கிரனும் பார்க்குறாரு, புதனும் சேர்ந்து பார்க்குறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அது 12ஆம் வீடு 11 சொல்லியாச்சு, லாபஸ்தானம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது. 12ஆம் வீடோட அதிபதி புதன், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு கரெக்டான வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, நட்பு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அங்கே 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக படித்து செட்டில் ஆகிட்டு அவர் நிம்மதியாக இருப்பார். அயன சயன போகஸ்தானம் 12ஆம் வீடுன்றது அயன சயன போகஸ்தானம். இந்த இது 11ஆம் வீடு, சூரியன் அவர் வீட்டை பார்க்குறாரு, குரு இங்கே சிம்மாதிபதியை பார்க்குறாரு. அப்படின்றப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி லாப நோக்கிலே தான் இவர் பார்ப்பார். ஏதாவது சின்ன வயசில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏதாவது அம்மா அப்பா ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் ஏதாவது ஒரு லாபத்தை வந்து பார்ப்பார். அதாவது லாபம் மீன்ஸ் இப்போ ஏதாவது ஒன்று அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்வாரு. அது எந்த விஷயமா இருக்கட்டும் சரி. இல்லை அப்படின்னாக்கா ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், ஒரு புக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும், இது இருக்கணும்னாக்கா இல்லை எனக்கு இந்த ஆத்தர் வேணாம், அந்த ஆத்தர் தான் வேணும், இந்த ஆத்தரை விட அந்த ஆத்தர் தான், ஏன்னா அது ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதை தான் கேட்பார் அவர் இந்த ஜாதகர். ஆக மொத்தம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சின்ன வயசுலேருந்து அவர் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாப நோக்கில் தான் இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் லாபத்தை பார்க்குறாரு அப்படின்னாவே அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எப்பயுமே வந்து அது 5ஆம் வீடு, 5ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு லாப நோக்கிலே தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், அடுத்தது விரயங்கள், மோட்சம், அடுத்தது அந்த இடத்துல வெளிநாடு சம்மந்தப்பட்டது, சுபத்துவமாக அந்த வீட்டு அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு கண்டிப்பாக அங்கேயே போய் மேற்படிப்புக்கு போகிறதுக்கும் அங்கே சான்ஸ் இருக்குது, அங்கேயே படித்து அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை இங்கே படித்து அங்கே வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆக மொத்தம் புதன் சம்மந்தப்பட்ட படிப்பில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ஆக மொத்தம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த இதில் போகிறது வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நிலையாக செவ்வாய் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றிங்க.